காரா கருணையில் குருமா செய்ய போகிறோம். இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றது. காரா கருணை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும், சின்னதாக பொடிசாக கட் பண்ணி இப்போ இதை வந்து வேக வைக்க போகிறோம். கொதி தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம். இதை கண்டிப்பாக வேக வைக்கும்போது இந்த அளவுக்கு நீங்கள் புளியை சேர்த்து கண்டிப்பாக கட்டாயம் புளி சேர்த்து வேக வச்சாதான் அந்த காரா கருணையில் இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த அரிப்புத்தன்மை முழுமையாக எடுக்கும். கண்டிப்பாக புளி போடணும் வேக வைக்கும்போது. அப்புறம் நான் ஊற வச்ச கொண்டக்கடலை அதை இதில் குக்கரில் போட்டு அது ஒரு 4 விசில் வேக வச்சுக்கிறேன். கொண்டக்கடலையை ஊற வச்ச கொண்டக்கடலை இது. ஸோ இது ஒரு 4 விசில் விட்டு இது வேக வச்சுக்கிறோம். இப்போ கொண்டக்கடலையும் வெந்துருச்சு. இதை எடுத்து நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அப்புறம் அந்த மசாலா ஜாமான், அந்த அரைக்கிற ஜாமான் இருக்குல்ல, தேங்காய் ஒரு கப்பு அதை போட்டு இப்போ நம்ம வேக வச்சோம்ல அந்த கொண்டக்கடலையும் போட்டுட்டு அப்புறம் அந்த மசாலா இது சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறேன். இங்கே வந்து காரா கருணையும் வெந்துருச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகை போடுறேன். கடுகு வெடித்தோடனே நீட்டாக கீனி வச்ச பச்சை மிளகாயை போடணும். பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா கிளாஸியாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் வதக்கிறது. நல்லா கண்ணாடி ஆட்டம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போடுறோம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அப்புறம் என்ன செய்கிறோம், 2 கொத்து கருவேப்பிலை அதையும் உருவி போட்டு நல்லா மறுபடியும் நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ என்ன செய்கிறோம், ஒரு மூடியை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மிலே இருக்கட்டும் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி இந்த மாதிரி சுருங்கி வந்திருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு, நல்லா இதாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த வேக வச்ச காரா கருணை இருக்கா அதை போடுறோம். அதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, இது தேங்காய், கொண்டக்கடலை, சோம்பு, அந்த ஐட்டம்லாம் அதை எல்லாத்தையும் அந்த அரைச்ச தேங்காய் மசாலா ஐட்டத்தையும் போட்டு நல்லா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நமக்கு எவ்வளோ குருமா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதையும் ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். எல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நம்ம காரா கருணை குருமா ரெடி ஆயிடுச்சு. காரா கருணை அரிக்குதுன்னு பயப்படவே வேண்டாம். அது வேக வைக்கும்போது கொஞ்சம் நல்லா புளியை போட்டு வேக வச்சிங்கன்னா அதனுடைய இயற்கையாக இருக்கிற ஒரு அரிப்புத்தன்மை கண்டிப்பாக சுத்தமாக எடுத்துரும். காரா கருணையை அவாய்ட் பண்ணவே வேணாம். நல்லா தாராளமாக புளியை போட்டு வேக வச்சுட்டு நம்மளோட எல்லா டிஷ்லேயும் காரா கருணையை சேர்த்துக்கலாம். அது அரிக்குதுங்கிற ஒரு பயத்தோடு வந்து பல பேர் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த அரிப்புத்தன்மையை வந்து புளி எடுக்கும். அதை வேக வச்சுட்டாலே அதில் என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். சரி, நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் காரா கருணை குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை வந்து இன்றைக்கி சப்பாத்தி எங்கள் வீட்டில், இதை நீங்கள் பூரிக்கும் சாப்பிட்லாம், சமயத்தில் சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்திங்கிறனால நாங்கள் வந்து இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு தான் சொல்லிட்டு சாப்பிட போகிறோம். சப்பாத்தி சுட்டாச்சு, குருமாவும் ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் காரா கருணையில் குருமா செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.